ஹாய், வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான். அதுவும் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எதுவும் கிடையாது. களி செய்ய போகிறோம். ராகியில் களி செஞ்சுட்டு அதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ், எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் சைடிஷ் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் அதுக்கு 200 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதே முதல்ல வேக வச்சு தண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம வேக வச்சிடலாமா? நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். அப்படியே போட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி தாராளமாக எடுத்துக்கிட்டோம்னா களிக்கு சைடிஷ் இது தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த தண்ணி நமக்கு யூஸ் ஆகும். அதனால் அதுக்காக ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கணும் இல்லை, கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. சரியா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை முதல்ல வேக வச்சுருவோம். பயிர் வேகணும் இல்லையா, அதுக்கு உப்பும் கொஞ்சம் போடணும். பயிரை நம்ம கடைசியில் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு, வெங்காயம் மிளகாய் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு தாளித்தா அதையும் ஒரு சைடிஷாக வச்சுக்கலாம். இப்போ உப்பு போட்டுருவோம். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் போராட்டம் பண்ணி அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். சரி, இப்போ என்ன நினைப்பீங்கன்னா, கொள்ளு ஊற வச்சு நம்ம வேக வச்சாதான் சீக்கிரம் வேகும் அப்படின்னு நினைப்பீங்க. ஊற வைக்காமலும் கொள்ளு வேக வைக்கலாம். கொள்ளு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு இது எல்லாமே ஊற வைக்காமையே நம்ம வேக வைக்கலாம். அது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கொள்ளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குழஞ்சு போயிடும். என்ன மேஜிக்னு எனக்கே தெரியாது. நம்ம வீட்டில் எது வச்சாலும் சீக்கிரம் குழஞ்சு போயிடும். குக்கரில் துவரம்பருப்பே 2 விசிலில் வெந்துடுன்னா பார்த்துக்கோங்க. மட்டன்லாம் 1 விசிலில் வெந்துடுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணி வச்சுருக்கிறோம் நான். சரியா? இது ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். அதுக்குள்ளேயே நம்ம களிக்கு தேவையான அரிசியெல்லாம் வேக வைக்கணும் இல்லையா, அதையே வேக வச்சுக்கலாம். நான் கையில் இப்படி சும்மா நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு இந்த மாதிரி அரிசி எடுத்து அதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு குறன்னு குருணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். குருணை இல்லை நம்ம வீட்டில், அதனால அரிசியவே பொடி பண்ணி போட்டுடலாம். பார்த்துக்கோங்க, நம்ம கையில் ஒரு கையளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்க்குறதுனால சேர்க்கலாம். நீங்கள் டயட்லாம் இருக்கீங்கன்னா அரிசி போடக்கூடாது. அரிசி சாப்பிட மாட்டேன், நான் சுகர் பேஷண்ட்டு, அதனால் அரிசியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் அரிசிக்கு பதில் கோதுமை ரவை இருக்குது பார்த்திங்களா, அதையே போட்டு நீங்கள் களி செய்யலாம். பேசாமல் நம்மளும் கோதுமை ரவையிலையா களி செஞ்சுட்டா என்ன? வேணாம், நாளைக்கு கூழாக கரைச்சி குடிக்கிறப்ப கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களுக்கு இறங்காது. அதனால் நம்ம அரிசியை போட்டு செய்வோம். நல்லா அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்துக்கணும். 1-2 பெருசு பெருசாக இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அது வேகிறது தான் கணக்கு. அதனால் இப்போ அதை அப்படியே லைட்டாக ஒரு கழுவி தண்ணியில் சேர்த்துடலாம். நான் தண்ணியோட அளவு எப்படி சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 செம்பு நம்ம தண்ணி கொடுப்போம் பார்த்தீங்களா, செம்பு, அதில் 2 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் தான் அரிசி போட்டிருக்கேன். நம்ம அரிசி போடாமல் வெறும் மாவு மட்டும் போட்டு களி செய்கிறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு கப்பில் இந்த மாதிரி மாவு போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கப்பில் அளவு வச்சு 1.5 கப்பு, 1 கப்பு மாவுக்கு 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு போட்டு கலரலாம். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெறும் மாவு மட்டும் போட்டிங்கன்னா, இதே அரிசி போட்டு வேக வைக்கிறீங்க அப்படின்றச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். ஏன்னா அரிசி வெந்து வர்றப்போ தண்ணி நமக்கு கொஞ்சம் வத்தும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கணும். அதனால தான் நான் தண்ணி 2 செம்பளவுக்கு சேர்த்து நல்லா கொதித்து வேகட்டும். அரிசி வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டு மாவு போட்டு கலந்துக்கலாம். இப்போ கொள்ளு பருப்பும் பார்த்திங்கன்னா விசில் ஆஃப் பண்ணியாச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளேயே அரிசியும் வெந்துடும். எல்லாம் அப்படியே ஒரே பரப்பரப்பாக வேலை செஞ்சோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம அரைக்கிற வேலையை பார்ப்போம். சரியா? இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 6-7 மிளகாய், ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா பூண்டு ஒரு 6-7 பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டுடலாம். ஒரு வெங்காயம், ஒரு துண்டு தேங்காய், வரமிளகாய் ஒரு 6லேருந்து ஒரு 7. இது நம்ம காரத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கணும். சரியா? அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி, ஒரு 7 போல் பூண்டு பல் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா கொள்ளுப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். கூடவே கொல்லியும் சேர்த்து இப்போ இதையும் நல்லா அரைச்சிருவோம். அப்போ தான் அந்த மசாலா நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்காக மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துட்டு கூடவே 2 வரமிளகாய், எல்லாம் ஓடிருங்க, கருவேப்பிலை போடுவோம். அடுத்து நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துருவோம். அவ்வளோதான். அடுத்து நம்ம வேக வச்ச கொள்ளு தண்ணியை சேர்த்துடலாம். கொள்ளு பருப்பு வேக வச்சோம் பார்த்திங்களா, கொள்ளு பயிர் வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை சேர்த்து விட்ருவோம். கூடவே ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா கொள்ளுப்பருப்பு வேக வச்ச தண்ணி அதில் நம்ம ஊற்றிருக்கோம். அதனால் உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சரியா? நல்லா ஒரு கொதி 2 கொதி வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கலந்துக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்து சும்மா இதை கலந்துக்கலாம். நம்ம அப்படியே போட்டு கலக்கிறதுக்கு கலந்தோன்னா கெட்டி சேர்ந்துட்டு அப்படியே உருண்டையாக நிற்கும். அதனால நம்ம இந்த மாதிரி கலந்து நம்ம அரிசியில் சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வேலை வந்து நமக்கு ஈஸியாக முடியும். இப்போ வந்து அரிசியில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறுவோம். அரிசி வேக வச்ச தண்ணியில் இப்போ கலந்து ஊற்றணும். பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக நல்லா வற்றினதுக்கப்புறமா அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். அப்போ தான் வந்து அந்த களி வந்து அந்த சூட்லேயே வேகும். அதனால் அப்படியே விட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வந்து மசாலா நல்லா வெந்துருச்சுன்றதை விட நல்லா கெட்டி சேர்ந்துருச்சு. அங்கே வேகிறதுக்கு இந்த மசாலா அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாலாம் சேர்க்கல. இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம களியில் ஊற்றி பிரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் மேலே மல்லித்தலை கூட தூவிக்கலாம். ஆனால் மல்லித்தலையெல்லாம் தூவ வேண்டாம். அப்படியே இருந்தால் நல்லா அதோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், இறக்கி வச்சுட்டேன். நல்லா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், களி வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இந்த டைமில் கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு, இந்த மாதிரி தண்ணியை தொட்டுட்டு இப்படி களியை தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்போனா களி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். சூப்பராக களி வந்து வெந்துருச்சு. நல்லா அந்த சூட்டில் இருந்து இன்னும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாத்திரத்தில் போட்டு உருண்டை பிடிக்கலாம். ஏன்னா கையிலலாம் பிடிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சூடு. நம்ம சின்ன உருண்டையாகவே பிடிப்போம். அவ்வளோதான். நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சா போதும். அவ்வளோதான் பாருங்கள். கிண்ணத்தில் ஒரு உருட்டிட்டு இந்த மாதிரி கையில் இப்படி பண்ணி அப்படியே வச்சிட்டோம்னா சூப்பராக ராகி களி ரெடி. இப்போ இதில் சைடிஷ் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். மூடி வச்சுருவோம். இதில் தண்ணியை ஊற்றி வச்சோம்னா நாளைக்கு கூலாக கரைச்சி குடிச்சிக்கலாம். அப்புறமா இல்லைன்னா நம்ம வீட்டில் நிறைய எல்லோரும் களி சாப்பிடுவாங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு உருண்டையை போட்டு நம்ம கொடுக்கலாம். நம்ம வீட்டில் வந்து அதிகமாக நான் அஸ்மா ஒரு 2 பேர் தான் களி சாப்பிடுவோம். மற்றபடி யாரும் சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்காக செஞ்சது. அதனால் நான் கம்மியாக தான் செஞ்சேன். நீங்கள் நிறைய செய்கிறதுனா நான் போட்ட அளவுகள்லேருந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சுக்கோங்க. இல்லை கம்மியாக போகுதுன்னா 2 பேருக்கு ஏற்ற மாதிரிலாம் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கும் அஸ்மாவுக்கும் இது வந்து நாளைக்கு மதியம் கூழ் அப்படியே தயிர் ஊற்றி அப்படியே கரைச்சி வெங்காயம்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்றக்காக இதை இப்படியே எடுத்து தண்ணி ஊற்றி நான் நாளைக்கு எடுத்து சாப்பிட்ருவேன். இப்போ வந்து நான் இதை சாப்பிட்றேன். இப்போ அஸ்மா வந்து ஆஃபீஸ் போயிட்டா, அதனால் அவள் சாப்பிட முடியாது. நான் தான் சாப்பிட போகிறேன். அதுக்கு நான் வந்து கொள்ளுப்பயிறு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் வந்து தாளித்து வச்சுருக்கேன். அதையும் ஒரு பக்கம் சைடிஷாக வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பு ஒரு பக்கம் ஊற்றிக்கலாம். களியை கொஞ்சம் ஓரம் தள்ளி விடுவோம். இதை எடுத்து இந்த பக்கம் அப்படியே ஊற்றுறோம். ஊற்றி அப்படியே சாப்பிட்றோம். அப்படியே சுட சுட களி செஞ்சு இந்த குழம்புல அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிடுங்க. அப்படியே புளிப்பாக காரம் சாரமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஐயோ, என்ன இங்கே என்ன நடக்குது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த தட்டை அடுப்பு மேலே வச்சுருக்கேன். தட்டுக்கு மேலே அந்த குழம்பு கொதிக்குது. இந்த இப்படி பபிள்ஸ் வருது. ஏதாவது சொல்லிடாதீங்க அடுப்பு மேலே வச்சு சாப்பிட்றேன்னு. தம்ப்நெயில் எடுக்கிறதுக்கு வேறு வழி தெரியல. இங்கே வச்சு எடுத்தால் தான் அந்த வெளிச்சம் நல்லா தெரியுது. அதனால தான் இது மேலே வச்சேன். இப்போ தட்டை தூக்க முடியல. ஏன்னா இந்த அடுப்போட ஹீட்டு வந்து தட்டில் வந்துருச்சு. அதனால் தூக்க முடியல. இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு பேசிக்கலாம். சூப்பராக இருக்கும். அப்படியே வெறும் குழம்பு கூட அப்படியே எடுத்து குடிக்கலாம் போல. அப்படியே சுருக்குன்னு இருக்குது. காரம், உப்பு, புளிப்பு, அப்படியே உண்மையாக இப்படி நாக்கு சொட்டிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சூப்பராக. அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் எப்படி ரெசிபியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி பாராட்டுறது அவங்களையெல்லாம். இப்போ சூழ்நிலைக்கு அவங்களாம் இருந்தால் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செஞ்சு காட்டிட்டு போனீங்களே, உங்களுக்கு ஒரு 1000 பாராட்டுன்னு சொல்லி காலைல விழுந்து வலையிலலாம் வாங்கி போடலாம். அந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே போல் களி செஞ்சிங்கன்னா இதே குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. எனக்கு வெறுங்குழம்பே நக்கி சாப்பிடணுன்னு தோணுது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் போய் சாப்பிட்றேன்.